எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எதுக்கு அந்த வார்த்தை தெரியணும். அதே வார்த்தையால நான் உங்களை திருப்பி திட்டணும். இப்பதான் இந்த வீட்டுல ஒரு கேஸ் முடிஞ்சிருக்கு, நீ வேற புது கேஸ் போட போறியா? ஆமா, என் பாகத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஏன் பேசாம இருக்கீங்க? ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்லன்னா அனாதை பையன் பாலு இருக்கணும். அவன் அனாதை இல்லடா, இப்ப ஏன் புள்ளடா, ஏன் புள்ள. அவன் உங்க புள்ளல, நான் உங்க தம்பி இல்ல. நான் போறேன். போடா போடா, அதுக்காக என் பாகத்தை திருப்பி பிரிச்சு கொடுங்க. பிரிச்சு கொடுத்துறேன்டா, பிரிச்சு கொடுத்துறேன். நாளைக்கே வக்கீல வர சொல்லி நாய்களுக்கு எலும்பு துண்டு வீசிற மாதிரி விட்டு ஏறி சொல்ற. போகடா போகடா. அவர் மனசே மாறி இருக்கும் போது மத்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப சுலபமா தீர்க்கலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்லப்பா. பாக பிரிவினைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பெரிய அண்ணனும் மாலி அண்ணனும் அதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. வாய்க்கால் வரும்போது தாண்டிக்கலான்னு சொல்லுவாங்க பழமொழி. இப்போ அந்த கட்டம் வந்தாச்சு. என்ன சொல்றீங்க? இங்க பாத்தியா, எதுக்கு எடுத்தாலும் இந்தியா மேப் தானே. இதுல இல்லாத பிரச்சனையா? நான் உங்க குடும்ப வக்கீல், எல்லாருக்கும் பொதுவானவன். பிரிவினைங்கிற நிர்பந்தம் ஏற்பட்ட இந்த நிலையில பூர்வீக சொத்துக்கள், இந்த வீடு எல்லாத்துக்கும் மொத்த மதிப்பு போட்டு அதை 5 பாகமா பிரிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். அது எப்படி 5 பாகம்? எங்க அப்பாவுக்கு நாங்க வாரிசு 5 பேரு, அதனால 5 பாகம். அகிலா, உனக்கும் பாகம் உண்டுடே. இவங்களா பேசி முடிவு பண்ணிட்டா இது ஒரு முடிவா? பேசி முடிவு பண்ணலம்மா, இனிமே பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம். நீங்க படிங்க சார். படிங்களா? இந்த வீட்டை பெரியவர் சோமு எடுத்துக்கிறார். நான் நினைச்சேன் பாலுக்கு போகணும் இல்ல, அதனாலதான். பெரிய சதி திட்டம் எல்லாம் இருக்கு. சதி திட்டம் இல்லம்மா, மேற்கொண்டு 10,000 ரூபாய் கொடுக்குற. அதானே நான் 20,000 ரூபாய் கொடுக்குறேன். வீட்டை கொடுத்துருவாராமே. கொடுப்பா ஊரா முடிச்சதுன்னா ஒண்ணுமே பேசாத வச்சலா சீட்டுக்கே அந்த வீட கொடுத்துரும். டே சத்ரு, அப்பனும் பிள்ளையும் வாய திறந்தா ஒரே பேத்தல். சும்மா இருக்கு. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு இந்த சொத்துல பங்குதவும் வேண்டாம். அந்த பங்கு எனக்கு வருமா? ஒண்ணு செய்வோம். வீட்டுக்கு குறுக்க 5 சுவர வைப்போம். அத்தனைக்கும் ஒரே வாசப்படியா? சார், நீங்களே பேசி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு எனக்கு சொல்லி அனுப்புங்க. அப்புறமா நான் வர்றேன். என்ன ஆள விடுங்க சார். வீடு இருக்கட்டும். நஞ்ச பூஜை என்னாச்சு? அது பூகோளவாதியார் தான் கேட்கணும். நகனத்து 120 பவுன் இருக்கு. சரி, 5ஆ பிரிக்க வேண்டியதானே. ஆளுக்கு 24 பவுன் வருது. அதிகமா இருக்கு. எனக்கு 2 பொண்டாட்டி, எனக்கு 24 பவுன் தானா? நீ 5 பேரை கட்டிக்க. 120 பவுன் நீயே யார் பாதி? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி. பல்ல உடைப்பேன். சும்மா கடா. யாரியா சோமு? சோமு யாரியா? இவரா? என் கண்ணு உன் மூஞ்சிய பாத்து எத்தனை வருஷம் ஆச்சுடா? என் ராஜா இப்படி எவ்வளோ பண்றது? உன்னை எவனோ தத்தெடுத்துட்டாராமே. அதுல செத்தா போயிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாது. மகளே மகளே. இது உங்க அம்மாவாடா? நான் தான் சொல்றேன் ஐயா. நான் ஏன் தனியா கேட்கிறேன்? சுமாரு கண்ணா, நான் உனக்கு என்னடா துரோகம் செய்வேன்? என்ன இப்படி ஏமாத்தலாமாடா? வாயத்திறது பதில் சொல்றா, பதில் சொல்றா. என்ன மன்னிச்சிருக்கு சார். ஐயா பெரியவரே, என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க ஐயா. எனக்கு ஒரே பிள்ளையா. நான் பெத்த பிள்ளைய
உங்ககிட்ட கை நீட்டி பிச்சை கேக்குறையா, திருப்பி தந்துருங்கய்யா. அம்மான்னு சொல்றியே, இத்தனை நாள் எங்க போயிருந்த? ஜெயிலுக்கு போயிருந்தேன். வேட்டை விடுதலை பண்ணாங்க. ஜெயிலுக்கா? எதுக்கு? கொலை பண்ணனே. கொலகாரிக்கு பிறந்தவனா நீ? பெத்த அம்மா உயிரோட இருக்கும்போது அனாதேன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியா? உன் உடம்பெல்லாம் பொய்யா? ஐயோ ஐயோ, கிணறு வெட்ட பூதம் பரப்பிட்ட மாதிரி இருக்கே. இது பூதம் தான். எனக்கு அப்பவே தெரியும். ஊர் பேர் தெரியாதவனை தட்டு எடுத்துக்கிறானே, என்ன ஆகுமோன்னு நினைச்சேன். எவ்வளவு போய் சொல்றேன், உங்களுக்கெல்லாம் அருமையா போச்சு. எங்க அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எங்க கௌரவம் இடம் கொடுக்கல சார். அதனாலதான் அனாதைங்கிற பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இவ்வளவு சீக்கிரம் இவங்க வெளியே வருவாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியவே தெரியாது சார். இந்த வீட்டில் உள்ள சூழ்நிலை என்ன சூதாட வச்சிடுச்சு. அதனாலதான் எல்லாத்தையும் காயா வச்சு நான் சூதாடிட்டேன். ஒருவேளை சாப்பாட்டுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சனா என்னுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டேன். உலகத்துல எதை வேணா விலை கொடுத்து வாங்கிடலாம், அப்பா அம்மாவை தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விலையா கொடுத்து ஒரு இரவலப்பா வாங்கிட்டேன் சார். கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு வெளியே கிளம்புறான்னு நினைக்கும் போதுதான் சொந்த அம்மாவே வந்து கெடுத்துட்டாங்க. இப்ப சார் எந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி ஊத்துறானோ அந்த பாத்திரத்தினுடைய உருவத்துக்கே தண்ணி வந்துருது இல்லையா? அதே மாதிரிதான் நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவேன், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவேன், என்னையே மாத்திக்குவேன் சார். என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். என்ன சார் இது, பேசவே மாட்டேன்றீங்க? பதில் சொல்லுங்க சார், பேசுங்க சார். இவரை சும்மா விடக்கூடாது, உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. சும்மா நிறுத்தையா, நான் நாயம் கேட்க மாட்டேன். வர போலீஸ் கிட்ட என்ன வச்சு காப்பாற்ற வேண்டிய ஒரே பிள்ளைய நீ பிள்ளைய ஆக்கிட்டா. எனக்கு ஒரு வயசு சொல்லு, இல்ல என் பிள்ளை கூட இருப்பியா? உடனே அவனை வெளியே அனுப்புங்க. நாடகத்துல 2 மணி நேரம் அப்பா வேஷம் கட்டுற மாதிரி இவனுக்கு 20 நாள் அப்பா வேஷம் கட்டதாக நினைச்சுக்க சொல்றியா? முடியலடா முடியலடா. அப்ப எனக்கு என்னையா அழைச்சிக்க போறீங்க? அவசரப்படாதப்பா, உனக்கு ஒரு வழி செய்யாம உன்னை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப மாட்டேன். வேண்டாம் சார், நானு எங்க அம்மாவோடய போயிடுறேன் சார். இந்தாங்க சார், நீங்க எனக்கு போட்டது கொடுத்து திரும்பி வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாதுடா. அது பரிசாகட்டும் இல்ல பாசமாகட்டும். இந்த மாலை அது இருந்த இடத்திலேயே இருக்கட்டும். எங்க அம்மா வந்த இடத்திலேயே தங்கட்டும். பாக பிரிவினை விட்ட இடத்துல நிக்கட்டும். மானே பெரியவரே சொல்லிட்டாரு, நான் இங்க தங்கிக்கிறேன்ப்பா. எனக்கு எங்க ரூம்? நான் எங்க தங்குறது? சாப்பாடுலாம் தயாரா இருக்கா? நல்லா இருக்குமா? அவ அம்மா கல்யாணி நர்ஸ் ஒரு கொலகாரி வந்து நிக்கிறா. நினைக்கிறேன் இவ ஏதோ ஃப்ராட் பண்றா. அப்போ அவ இல்லைங்கிறியா? நிச்சயமா இருக்க முடியாது. நான் போய் சோமாண்ட கிட்ட சொல்றேன். அறிவு கட்டவள எப்படி சொல்வ? அவ்வளவு நிச்சயமா நீ எப்படி சொல்றேன்னு அவன் திருப்பி கேட்டான்னா, பாலுவோட அம்மாதான் நர்ஸ், அவதான் கல்யாணி, அவதான் பொண்டாட்டி, பாலுவும் பிள்ளை சொல்லிட்டு இருக்காதா? ஆமா. இதனால் இதை ஏண்டி மறைச்சேன்னு அவன் உன்னை வெட்டுவான். சோமு முரட. அகிலா இருக்கணும், உயிரோட இருக்கணும். கம்மன் இருக்கேன். வச்சலா, என் கையில நீ ஒரு பொறுப்பு ஒப்படைச்ச. என் கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கதை தான் ஞாபகத்துக்கு வருது. சார், சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க சாப்பிடல கேள்விப்பட்டேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம், போடா. சார், இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை ஏன் இந்த வீட்டை விட்டு விரட்டாம வச்சிருக்க தெரியுமா? என்ன மாதிரி இன்னொரு அப்பாவிக்கு நீ தத்து பிள்ளையாகி அவனை ஏமாத்த கூடாதுதான்டா. போடா போடா. சார், நீங்க ஆத்திரமா இருக்கிறீங்க. ஆத்திரம் குறைஞ்சதும் சரித்திரம் படிங்க, இதுக்கு பதில் கிடைக்கும். என்னடா சொல்லு? ஒன்னே அப்பா வேணாம்பா.
அப்பான்னு கூப்பிடுறான்னு சொன்ன போதெல்லாம் கூப்பிடல, இப்ப கூப்பிட்டு என் கோபத்தெல்லாம் அடக்கிட்டியடா. டேய், உன்கிட்ட நேருக்கு நேரா என் கோபத்தை காட்ட முடியல, ஆனா